மாற்ற சரியா தேர்ந்தெடுங்க. இந்த புதுசா ஒருத்தன் வந்திருக்கிறாப்ல தாவேகான்னு சொல்லி சந்தி சிரிச்சுனா அந்த பக்கம் போகாதீங்க. தமிழ்நாட்டை சர்வநாஸ்தி ஆகிடுவாங்க. சர்வநாஸ்தியா எந்த அடிப்படை அறிவுமற்ற தற்குறிகள். உச்சம்னா என்ன தெரியுமா? 1980களில் சில்க் சுமிதா ஒரு படப்பிடிப்புல ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாங்க. அந்த ஆப்பிளை கடிக்கிறாங்க. சில்க் சுமிதா கடிச்ச ஆப்பிள் 25,000 ரூபாய்க்கு ஏலத்துக்கு போச்சு. இந்த 25,000 இன்னைக்கு தேதிக்கு 10 லட்சம் ரூபாய். ஒரு பெண் கடிச்சு வச்ச ஆப்பிள் 10 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்துக்கு போகுதுன்னா அதுதான் உண்மையிலே உச்சம். அந்த சில்க் சுமிதா தன் வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்கும்போது ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறா. இந்த விஜய் பயந்து ஓடுறாரு அந்த மாதிரி கிடையாது, துணிச்சலா பேட்டி கொடுக்குறா. அப்போ பத்திரிகையாளன் பதறிட்டான். பதறி போய் என்னங்க சொல்றீங்க, நீங்க எவ்வளவு பெரிய நடிகை, நக்சலைட் அரசாங்கத்தால் தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் அப்படின்னு பத்திரிகையாளன் சொல்லும்போது சில்க் சுமிதா திருப்பி சொல்றா, இந்த நாட்டில் தேடப்படுற குற்றவாளிகள் சுதந்திரமானவர்கள், அரசாங்கத்தால் வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், அடிமையானவர்கள். உண்மையிலேயே நான் சுதந்திரமானவளாக இருக்க விரும்புகிறேன்னு சொன்னது சில்க் சுமிதாடா. அப்ப அந்த பத்திரிகையாளன் திருப்பி கேட்கிறான், நான் இதை எழுதட்டுமான்னு கேட்கிறான். உனக்கு பிரச்சனை ஆயிராதே, நான் எழுதட்டுமான்னு கேட்கும்போது சில்க் சுமிதா சொல்றா, எனக்கு பிரச்சனை இல்லை, உன் பத்திரிகையை எந்த அளவுக்கு அனுமதிக்குமோ அந்த அளவுக்கு எழுதுன்னு சில்க் சுமிதா சொன்னான். உன்ன மாதிரி பத்திரிகைக்காரனே பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை. பத்திரிகைக்காரனை கேமரா ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசி அவன் வந்து இன்னொருத்தவனுக்கு பேட்டி கொடுத்தா அவன் இன்னொருத்தவனுக்கு பேட்டி. அதுதான் உச்சம் ராஜா. சில்க் சுமிதா இருந்தா பாரு, அதுதான் உச்சம். நீங்க இருந்ததெல்லாம் உச்சம் கிடையாது. மதிப்பிற்குரிய பெருமக்களே, நம்பாதீங்க. இவங்கள மாதிரி ஒரு மோசடி பேர் வழிகளை பார்க்கவே முடியாது, வேற வாய்ப்பே இல்லை. இவர்களிடத்திலிருந்து மாற்றணும், தமிழக அரசியலை மாற்றணும். அதை எப்படி மாத்துறது? உங்க கைகளில் இருக்கிற வாக்கின் மூலமாக மாற்றணும். உங்க வாக்கு தான் யார் ஆள போறா யார் வீழ போறான்னு தீர்மானிக்க போகுது. அதை வச்சுக்கிட்டு எதுக்கு போறோன்னு தெரியாம ஏதோ கையில் கொடுத்தாங்க, கடைக்கு போய் கள்ள மிட்டாய் வாங்குற மாதிரி கேட்குறவன்ட்ட கொடுத்துக்கிட்டு, காசு கொடுக்குறவன்ட்ட கொடுத்துக்கிட்டு, சாராயம் கொடுக்குறவன்ட்ட கொடுத்துக்கிட்டு, அப்படி பார்த்தா நீங்கள் தான் நாட்டை சீரழிக்கிறீங்க. உங்களுக்கு தான் சேரும் இந்த பாவம் பழி அத்தனையும் உங்களுக்கு தான் சேரும். அது பார்த்து திட்டத்தை பார்த்து போட வேண்டியது. அதை தூக்கி காசுக்கு விற்காதீங்க, அது மிகப்பெரிய தப்பு. கடைசியாக சொல்கிறேன், காசுக்கு தயவு செஞ்சு விற்காதீங்க. மாற்ற சரியாக தேர்ந்தெடுங்க. இந்த புதுசாக ஒருத்தன் வந்திருக்கிறாப்ல தாவேகான்னு சொல்லி சந்தி சிரிச்சுனா அந்த பக்கம் போகாதீங்க. தமிழ்நாட்டை சர்வநாஸ்தி ஆகிடுவாங்க. சர்வநாஸ்தியா எந்த அடிப்படை அறிவுமற்ற தற்குறிகள். என்னைக்காவது நீங்க யோசிச்சிங்களா? திமுக கூட்டம் கூட்டுறான், லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறான். அதிமுக கூட்டம் கூட்டுறான், லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறான். விசிக கூட்டம் கூட்டுறான், லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறான். பாமக கூட்டம் கூட்டுறான், லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறான். நாம் தமிழர் திருச்சியில் மாநாடு போட்டது, பல லட்சம் மக்கள் வந்து கலந்து கொண்டார்கள். எல்லாருமே லட்சக்கணக்கில் கூட்டம் கூட்டுறான். ஆனா விஜய் கட்சி கூட்டும் போது மட்டும் எப்படி செத்து போறான்? எல்லா அரசியல் கட்சியும் கூட்டம் கூடுது இல்ல, எல்லா அரசியல் கட்சியும் லட்சக்கணக்கில் ஆள் கூட்டுது இல்ல, விஜய் கூட்டம் கூட்டும் போது மட்டும் எப்படி செத்து போறான்? அதுக்கு பதில சொல்லுங்க. ஏன் செத்து போறான்னா, மற்றதெல்லாம் அரசியல் கட்சி, சரியோ தப்போ அவனுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அவனுக்கு தன்னை வந்து அடுத்தவன்கிட்ட இருந்து பாதுகாத்துக்க தெரியும், அடுத்தவனை தாங்கிட்டே இருந்து பாதுகாத்துக்க தெரியும். அந்த அளவுக்கு அறிவு இருக்கு அவனுக்கு. இந்த கூட்டத்துக்கு இந்த கூர்ல ஒண்ணு கிடையாது. வேலூர்ல பேசும்போது சொல்றாப்ல, ஏன் மேல ஏன் பழிய தூக்கி போடுறீங்க? நீ தான்டா காரணம், நீ தான் காரணம். அந்த கரூர்ல மதிப்பிற்குரிய பெருமக்களே 41 பேர் செத்த அந்த இன்சிடென்ட்ல உண்மை என்னன்னா, திமுக கரூர்ல ஒரு கூட்டம் போடுதுங்க. 17ஆம் தேதி செப்டம்பர் 17ஆம் தேதி 2025 திமுக ஒரு கூட்டம் போடுது. அந்த கூட்டத்தை நடத்துறது செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அந்த கூட்டத்தை நடத்துறாப்புல. அந்த கூட்டத்தில் மழை வந்துடுது. மழை வரவும் கூட்டம் கலைஞ்சிருது. அந்த மாநாடு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாப்பான மாநாடு. சரியா கூட்டம் கூடலை, கலைஞ்சிருச்சு. இவங்க டிசம்பர் 13ஆம் தேதிக்கு அனுமதி வாங்கியிருந்தாங்க. யாரு? தாவேகாரங்க. அது கரூரில் வாங்கியிருந்தது டிசம்பர் 13க்கு அனுமதிக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. இந்த செப்டம்பர் 17ஆம் தேதி கூட்டம் வந்து ஃப்ளாப் ஆகவும், உடனே திமுகவை விட அதிக கூட்டத்தை நம்ம கூட்டி காமிச்சிடணும், அவங்கள சதைச்சிடணும் கரூர்லன்னு சொல்லிட்டு 13ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்த கூட்டத்தை சனிக்கிழமை 17ஆம் தேதி தூக்கி போடுறாங்க. 27ஆம் தேதி 10 நாளில் 27ஆம் தேதி அனுமதி 2 நாளைக்கு முன்னாடி தான் கொடுக்குறாங்க. 27ஆம் தேதி வாங்கி கூட்டம் போடுறாங்க. யார்? தாவேகாரங்க. அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு நாமக்கல்ல கூட்டம், அன்னைக்கு மதியம் 12 மணிக்கு கரூரில் கூட்டம். செப்டம்பர் 27ஆம் தேதி காலையில் 8 மணி நாமக்கல்ல கூட்டம். 4 மணிக்கெல்லாம் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. விடிகாலில் 4 மணிக்கு விஜய் பார்க்கறதுக்கு. கரூரில் 12 மணிக்கு கூட்டம், காலைல 9 மணிக்கெல்லாம் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு விஜயை பார்க்கறதுக்கு. 8 மணிக்கு நாமக்கல்ல கூட்டம் சொன்ன ஆளு சென்னையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி 8:45. இங்கேருந்து திருச்சிக்கு போகும்போது மணி 9:30. திருச்சியிலேருந்து காலையில் 8 மணிக்கு கூட்டம் சொன்ன ஆளு காலைல 8 மணிக்கு நாமக்கல்ல கூட்டம் சொன்ன ஆளு நாமக்கல்ல போய் சேரும்போது மணி 12.
காலையில் 4 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அங்கே நிற்கிற மக்கள் தண்ணி குடிக்காமல் சோறு திங்காமல் இடத்த விட்டா அந்த இடக்கு கிடைக்காதுங்கிறதுனால அந்த நெருக்கடியிலேயே வெயிலேயே நின்று கிட்டத்தட்ட பாதி உயிர் போயிடுச்சு அவனுக்கு. இவர் நாமக்கல்ல போய் பேசுகிறாப்புல, பேசிட்டு கூட்டத்தை முடிச்சிட்டு கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, கரூரில் கூட்டம் அதிகம் காட்டணும், நாமக்கல்ல இருக்கிற இந்த க்ரௌடு அத்தனையும் கரூருக்கு வர சொல்லிட்டு போயிடுறாங்க. கரூரில் காலைல 10 மணிலேருந்து கூட்டம் நிற்கிது. என்ன ஆச்சு, மணி நைட்டு 7 ஆச்சு, மதியம் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அவன் செத்து விழ போகிற நிலைமை. இவர் 7 மணிக்கு வர்றாரு. எது, நாமக்கல்ல கூட்டத்தை முடிச்சுட்டு 7 மணிக்கு கரூருக்கு வர்றாரு. வரும்போது 500 மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டி போலீஸ் சொல்லுது, கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கு, நெரிசலில் நிற்கிறாங்க, உன் வண்டியை நீ உள்ளே விட்டீங்கன்னா அதுக்கு ஒரு இடைவெளி தேவைப்படும், அந்த இடைவெளி உள்ளே போச்சு அப்படின்னா 2 பக்கட்டும் மக்கள் பிதுங்க ஆரம்பிப்பாங்க, ஏற்கனவே சாப்பிடாம தண்ணி இல்லாமல் நிற்கிறாங்க, கண்டிப்பாக விபரீதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீ முன்னாடியே நிறுத்தி பேசிடு அப்படின்னு காவல்துறை சொல்லுது. இது ஆன் ரெக்கார்டு. அன்னைக்கு சனிக்கிழமை கூட்டத்தை எந்த அளவுக்கு லேட்டாக ஆரம்பிக்க முடியுமோ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஆரம்பிக்கிறாங்க, கரூரில் கார்மெண்ட்ஸ் அதிகம், கார்மெண்ட்ஸ் தொழிலாளர்கள் சனிக்கிழமை சம்பளம் அவனுக்கு கட்டாயமாக வேலைக்கு போய் தான் ஆகணும். 6 மணிக்கு மேலே தான் சம்பளம் கொடுத்து அந்த ஃபேக்ட்ரியை விட்டு வெளில அனுப்புவாங்க. ஃபுல்லாகவே கார்மெண்ட்ஸ் தொழிலாளி கரூரில். இவன் 6 மணிக்கு சம்பளத்தை வாங்கிட்டு வெளியில் வரணும், 7 மணிக்கு கூட்டம் நடத்தினா தான் இவன் கூட்டமும் சேர்ந்து வரும். இது கணக்கு. 7 மணிக்கு வந்துட்டாப்புல, வந்துட்டு போலீஸ்காரன் சொல்கிறான் உள்ளே போகாதுன்னு, இவர் உள்ளே போவான் பாப்பில். இப்போ என்ன பண்ணிட்டாப்புல, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த வீடியோவில், தன்னோட வேனில் இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணிட்டாப்புல. மக்களை பார்க்க வர்றவன், அவ்வளோ கூட்டமாக இருக்கான் மக்கள், நீ வண்டியில் தான் வர்ற, அவன் உன்னை பார்க்குறான், நீ அவனை பார்க்குற, எதுக்கு லைட் ஆஃப் பண்ணுற? நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுமா, லைட் ஆஃப் பண்ணியிருப்பாப்புல. ஏன்னா மதிப்பிற்குரிய பெருமக்களே, நம்மளுக்கு எப்படி மனநிலை இயங்கும்னா, சிவாஜியோ எம்ஜிஆரோ கமலோ ரஜினியோ ஜெயலலிதாவோ யாரோ பார்க்கணும்னு பல மணி நேரமாக நின்றுட்டு இருப்போம். வண்டி கிராஸ் ஆகி போச்சு, முகத்தில் லைட் அடித்து மூஞ்ச பார்த்துட்டோம்னா போதும்டா, இவ்வளோ நேரம் என்னதுக்கு மூஞ்ச பார்த்தாச்சு, கிளம்பிடுவோம்னு கலைஞ்சிரும். அப்படி தானே பண்ணுவோம், அதுக்கு மேலே நிற்க மாட்டோம்ல, முடிஞ்ச அளவுக்கு நிற்போம், கிளம்பிடுவோம். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஆள் மூஞ்ச பார்த்துட்டாங்கன்னா கூட்டம் கலைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா காலையிலேருந்து நிற்கிறாங்க, எவனால நிற்க முடியாது, பார்த்துட்டோங்கிற திருப்தியில் கூட்டம் விலக ஆரம்பிச்சிடும். லைட் ஆஃப் பண்ணுறாப்புல, லைட் ஆஃப் பண்ணிட்டு போகாதன்னு சொல்கிறான் போலீஸ்காரன். போறாப்புல, போனா சொன்னபடியே பதறி விழுந்துட்டான், செதறி சின்ன பின்னமாய் விழுந்து செத்து போறான். 10 குழந்தைகள் செத்துருக்குது, 10 ஆண்கள், 18 பெண்கள், 13 குழந்தைகள், 41 பேர் செத்துருக்கான். எதனால செத்தான்? ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணணுங்க? நீங்க கவனிக்கிறீங்க, திமுக, அதிமுக, பாஜக, மதிமுக, அத்தனை கட்சி இருக்கு, நாம் தமிழர் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணுவான்? பிரஸ்ஸை மீட் பண்ணுவான், பத்திரிகையை சந்திப்பான். ஏன் பத்திரிகையை சந்திப்பான்? மக்களோட அவனை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரே வழி பத்திரிகையில் பேட்டி கொடுப்பான். பேட்டி கொடுத்துட்டா மக்களை சந்திக்கலாம். இன்னொன்று, மக்களோட அன்றாட பிரச்சனைகளை போய் களத்தில் நிற்பான். அவன் அரசியல் தலைவன். அண்ணன் சீமான் எல்லா பிரச்சனையும் போய் களத்தில் நிற்பாப்புல, ஸ்டாலின் கூட நிற்பாப்புல, எடப்பாடி கூட நிற்பாப்புல, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் நிற்பாப்புல, ஐயா ராமதாஸ் நிற்பாப்புல. அதை தாண்டி நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து மக்கள் பக்கத்தில் நின்று மக்களுக்காக குரல் கொடுக்கிறது. இதெல்லாம் அரசியல் கட்சி செய்கிற வேலை. இதெல்லாம் போகத்தான் என்ன செய்வாங்க? ஏன்னா கூட்டம் கூட்டி பலத்தை காட்டணும்னு நினைப்பாங்க. விஜய் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, அவருக்கு பிரஸ் கிட்ட பேச தெரியாது. எவனாவது கேள்வி கேட்டால் உளறிடுவோங்கிற பயம், இமேஜ் அடிபட்டு போயிருங்கிற பயம், இமேஜ் சரிஞ்சிடக்கூடாதுங்கிற பயம், மக்களாக வந்து நிற்க மாட்டார். ஏன் நிற்க மாட்டார்? பிரபல்யம் இல்லாமல் போயிருங்கிற பயம். தோல்ல கைப்போட 4 தடவை தான் நீ பிரபலம், 5ஆவது வந்தீங்கன்னா வாடா அப்படின்னு தோல்ல கைப்போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உன் பிரபலத்தை நீ விட்டு கொடுக்க விரும்பலை. அப்போ நீ இது எதையுமே செய்ய விரும்பலை, அரசியல் கட்சி செய்கிற எதையுமே நீ செய்ய விரும்பலை. அப்போ உனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கூட்டத்தை கூட்டு. அதன் மூலமா நம்ம வலிமையை காட்டுன்னு சொல்லி கூட்டம் கூட்டி கொன்னே தாண்டா. உன் அரசியல் தாண்டா கொன்னுச்சு, உன் அரசியல் தான் கொன்னுச்சு. நம்ம ஏன் மேல பழிய போடுறீங்கிற? யாரையா பொறுப்பு இதுக்கு? உன்னை பார்க்க வந்ததான செத்து போனா 41 பேர், உன்னை பார்க்க வந்தானே செத்து போனான். நீ இல்லைன்னா அவன் செத்து போக போறது இல்ல, நீ இல்லைன்னா அங்க கூட்டம் கூட போறது இல்ல, உன் கூட்டம் நீ வரலன்னா அங்க மக்கள் முண்டி அடிச்சு நிக்க போறது இல்ல. அப்ப நீ தான காரணம். பொறுப்பேற்றுக்கணும்ல, ஒரு தார்மீக பொறுப்பு. விட்டுட்டு ஓடுற. 72 நாள் கரூர்ல இருந்து ஓடி போய் சென்னையில பனையூர்ல பங்களாக்குள்ள உட்காந்துட்டு செவுத்த ஊத்து பார்த்துட்டு இருந்திருக்கிற நீனு, உன் கையில தமிழ்நாடு நம்பி கொடுக்கணுமா? சொல்லுங்க, யார் தலைவன்? தன்னை நம்பி வந்தவனை தன் உயிரை கொடுத்தேனும் எவன் காக்கிறானோ அவன் தான்டா தலைவன். தனக்காக வந்து செத்து போனவன் விட்டுட்டு ஓடுற நீ தலைவன் பேடி. தமிழன்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, அங்காளி பங்காளியா இருப்பான், பகையா இருக்கும்.
அடிச்சுக்குவான், சண்டை போட்டுக்குவான், வெட்டிக்குவான். சொந்தக்காரன் தான். வெட்டுவாங்க, நம்ம போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருப்பான். ஒரு மாதம் கழிச்சு செத்து போயிடுவான். செத்து போய் பணத்தை தூக்கி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எவன் வெட்டினானோ அவனே போவான் வீட்டுக்கு. ஏன்? ஆமாம், கோவத்தில் வெட்டிட்டோம். ஆனால் அவன் சொந்தக்காரன் விட்டு கொடுக்க முடியாது. துக்கா வீட்டில் போய் நிற்பான். அது கலாச்சாரம். இந்த பகுதியில் இருக்காங்களே எளிய மக்கள், எங்களுடைய மக்கள், நீ கல்யாணத்துக்கு கூப்பிடலாம் போக மாட்டான் ரோசப்பட்டுக்கிட்டு. நீ பத்திரிகையில் பேர் போடலன்னா ரோசப்பட்டு போக மாட்டான். ஆனால் சாவு விழுந்துச்சுன்னா அது எவனா இருந்தாலும் முதலாளா போய் நிற்பான்டா. அவன்கிட்ட அண்ணன் தண்ணி புழங்கிருக்க மாட்டான், தண்ணி கொடுத்தா வாங்கி குடிச்சிருக்க மாட்டான், அவன் வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். ஆனால் அவன் நல்லவன் தெரிஞ்சிச்சுன்னா என் மக்கள் போய் நிற்பான்டா. பணத்தை தூக்குற வரைக்கும் நிற்பான்டாங்க. அதுதான் மக்களுடைய பண்பாடு. மக்களே அவ்வளவு நாகரிகமாக நடந்துக்கிற போது மக்களை ஆளணும்னு நினைக்கிற தலைவன் நீ. அந்த சத்தவனோட மூஞ்ச பார்த்திருப்பியாடா? நீ மூஞ்ச பார்த்திருப்பீங்களா? சிந்திச்சு பாருங்க. தஞ்சாவூர்லங்க, என் ஊர்லங்க 2 பசங்க செத்து போயிட்டாங்க. 2 பசங்க அடிபட்டாங்க. யாரை? விஜயை பார்க்க வந்து தஞ்சாவூர்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவன் கோமா, ஒருத்தவனுக்கு தண்டு ஒருத்தர் அடிபட்டுச்சு. கட்சிக்காரன் ஒருத்தன் வந்து பார்க்கல, ₹1 காசு கொடுக்கல. கட்சி தலைவன் வந்து பார்க்கல. இவன் அடிபட்டு மருத்துவமனையில் சாக கிடக்கிறான். செய்தி தமிழ்நாடு முழுக்க பரவுது. இவர் கல்யாணத்துக்கு ஒரு நடிகையோட போறாப்புல. என்ன தலைவன்டா நீ? என்ன மாதிரி தலைவன் நீ? சொல்லுங்க. செத்து போயிட்டாங்க அந்த பையன். தஞ்சாவூர்ல இருந்த பையன், கோமாவில் இருந்த பையன், விஜயை பார்க்க வந்த பையன் செத்து போயிட்டான். அந்த பையனுடைய தகப்பன் பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு தெரியுமா? நான் சொன்னங்க இங்கே போகாத, இவங்கள்ட்ட போகாதன்னு சொன்னங்க. கேட்கலங்க. என் பையன் வந்து பார்த்தாங்களா? எப்படி பார்ப்பாங்க? 41 பேர் செத்ததுக்கே வந்து பார்க்காதவங்க என் பிள்ளையா வந்து பார்ப்பாங்கன்னு அந்த தகப்பன் கதர்ன வீடியோ இருக்குடா இணையதளத்தில் பாரு. ஒரு தலைவன் இவ்வளோ பெரிய அவநம்பிக்கையாடா கொடுக்கறது. விட்டுட்டு வந்தேன் கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்தேன், அதை விட்டுட்டு வந்தேன், ₹250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன். அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கிறாப்புல தேர்தல் ஆணையத்தில். எதையும் விட்டுட்டு வந்த மாதிரிலாம் தெரியலையே. என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க? என்னடா ₹650 கோடி சொத்து வச்சிருக்கிற? உலகத்திலேயே பெத்த அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, பொண்டாட்டிக்கு, மகனுக்கு, மகளுக்கு கடன் கொடுத்த ஒரே ஆள் நீதானே. ஏங்க, யாராவது உங்க அம்மாவுக்கு நீங்க கடன் கொடுப்பீங்களா? யாராவது சொல்லுங்க. இல்லை உங்க பொண்ணுக்கு இந்தாமா ₹1,00,000 கடனா வச்சுக்க, திருப்பி கொடு. அப்புறம் என்னையா அது? பொண்டாட்டிக்கு ₹16 கோடி கடன் கொடுத்துருக்கா. பொண்ணுக்கு ₹88 லட்சம் கடன் கொடுத்துருக்காராம். அம்மாவுக்கு ₹88 லட்சம், அப்பாவுக்கு ₹3 கோடி. கூடையா சுத்துறாப்புல ஒரு ஆள் புஷி ஆனந்தன்னு எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த ஆளுக்கு ஒரு ₹3 கோடி. நடத்துறதெல்லாம் அந்த ட்ரஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது. வட்டி தொழில்னா வட்டின்னு போட்டிருக்காப்புல. வட்டி வாங்குறாரு. விட்டுட்டு வந்தேன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் கேரியோட உச்சத்தை விட்டுட்டு வந்தேன். உங்க முன்னாடி எல்லாத்தையும் உதறிட்டு வந்தேன். சரி ராஜா, எதுல வந்த? தனி ஃபிளைட்ல வந்தேன். எப்படி? தனியா. தமிழ்நாட்டிலேயே ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடியார் மக்கள் பயன்படுத்துற விமானத்தை பயன்படுத்துவாங்க. முதலமைச்சர் இவர் சார்ட்டர்ட் ஃபிளைட், தனி ஃபிளைட். கேட்டா எளிமையா வாழ்றாப்ல, வேற ஒண்ணும் இல்ல. விட்டுட்டு வந்துட்டாப்ல. இவங்க சொன்ன மாதிரி யாரை விட்டுட்டு வந்த நீ? யாரை விட்டுட்டு வந்த? இதெல்லாம் ரொம்ப கேடான கருத்து. உச்சத்தை விட்டேன்னு சொல்றதெல்லாம் பிதற்றல். உங்களுக்கு நான் சொல்றேன், எது உச்சம் அப்படி பார்த்தா 250 கோடி சம்பளம் அப்படின்னா சொத்து மதிப்பு எவ்வளோ இருந்திருக்கணும்? 640 கோடி தான் காட்டியிருக்காப்ல. மீதிலாம் 30 வருஷம் நடிச்சு சம்பாதிச்சதெல்லாம் எங்கே போச்சு? மாஸ்டர் படத்தில் முதல்ல விஜய் வந்து ₹100 கோடி சம்பளம் வாங்குறாப்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சம்பளம் 30 கோடி 40 கோடி தான். அதுக்கு முன்னாடி வந்த எல்லா படத்துலையும். மாஸ்டர் படத்தில் தான் முதல்ல விஜய்க்கு 100 கோடி சம்பளத்தை கொடுத்தது யாரு? விஜயோட மாமன். அவர் தான் கோ ப்ரொடியூசர். 2 ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்றா சேர்ந்து மாஸ்டர் படம் பண்ணுறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி படம் பிடிக்கிற செலவை பார்த்துக்கணும், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி விஜய்க்கு சம்பளம் கொடுக்கணும். விஜய்க்கு சம்பளம் கொடுக்குற ப்ரொடக்ஷன் கம்பெனி யாரு? விஜயோட கம்பெனி. சம்பளம் எவ்வளோ? 100 கோடி. அந்த சம்பளத்தை இவர் வாங்கினாரா? கிடையாது. ஆனால் போட்டுக்கிறது. ஏன் போட்டுக்கணும்? அப்போதான் அடுத்தவன் வெளியில் அவனாவது கால் ஷீட் கேட்டால் அவன்கிட்ட நான் போன படத்துக்கு 100 கோடி வாங்கியிருக்கேன், இந்த படத்துக்கு 150 கோடி வேணும்னு பேரம் பேச முடியும். இப்போ கடைசியாக ஜனநாயகன் படம், அவன் கூடயே சுற்றுறாப்புல ரூட்டு ஜெகதீஷ்னு ஒரு ஆள். அந்த ஆள் PA. யாரோட PA? விஜயோட PA. கம்பெனி அந்த ஆள் கம்பெனி. பணம் விஜயோட பணம். சம்பளம் 250 கோடி. என்னடா உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுத்துக்கிறதுக்கு என்ன இலவு கர்மண்டா உச்சம்? எனக்கு புரியலையே. இவர் அஜித் இருக்கார்ல, அஜித் உண்மையிலே ஜென்டில்மேன். அவர் அடுத்தவரை வந்து ப்ரொடியூசராக வச்சு
சம்பளம் வாங்கி நடிப்பாப்ல. அவர் வாங்குறது சம்பளம். ரஜினிகாந்த் வாங்குறாரு பாரு, ப்ரொடியூசர் சம்பளம் தர்றான் ரஜினிக்கு 110 கோடி ரூபா 120 கோடி ரூபா. அது உண்மையான சம்பளம், அது உச்சம். உனக்கு நீயே சம்பளம் கொடுத்துக்கிறது எப்படி உச்சம்? இப்போ எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து இன்னைக்கு வேலை பார்க்குறேன். வேலை பார்க்குறதுக்கு எனக்கு நான் 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு வேலை பார்த்து சம்பளம் வாங்குறேன். அந்த 1 லட்ச ரூபாய் என் பாக்கெட்ல இருந்து எடுத்து கீழ் பாக்கெட்ல இருந்து மேல் பாக்கெட்ல எடுத்து இதுதான் என் சம்பளம்னு வச்சுக்கிட்டா இது எவ்வளோ பைத்தியார்த்தனமான வேலை இது. இதை தான் பண்ணுறாப்புல விஜய். அது இல்லாமல் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, விஜயோட ரசிகர்கள், இவங்கெல்லாம் 15,000 ரூபா சம்பளம், ஒரு 200 பேர் இருக்கிறான். எதுக்கு இருக்கிறானே தெரியல. அவன் வேலையே என்னன்னா, இணையதளத்தில் எவன்லாம் எதிர்கருத்து பேசுகிறானோ அவனை எல்லாத்தையும் கடிச்சு வைக்கிறது, அவன் குடும்பத்தை ஆபாசமாக பேசுறது. இப்படி பேசி பேசி தான் அஜித்தை ஒழிச்சு விட்டாங்க, இப்படி பேசி பேசி தான் சூர்யாவை ஒழிச்சு விட்டாங்க, இப்படி பேசி பேசி தான் விக்ரம் ஒழிச்சு விட்டாங்க. கடைசியாக சிவகார்த்திகேயன் வரைக்கும் வந்து அவன் குடும்பத்தை, சிவகார்த்திகேயன் குடும்பத்தை இழுத்து பேசி, அவருடைய பெண்ணை இழுத்து பேசி அசிங்கப்படுத்தி ஆபாசவாதிகள் இவங்க கிளம்பி போறாங்க டிஜி ஆஃபீஸ்க்கு. விஜய் கேட்டா என் கட்சி பெண்களை தப்பா பேசுறாங்கன்னு புகார் கொடுக்க போறாங்க. வெக்கமா இல்ல? உன் கட்சி பெண் தான்டா சொன்னிச்சு, நான் அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், மனைவியாவா இருப்பேன், உன் கட்சிக்கார பொண்ணு தான்டா சொன்னிச்சு. நீ தலைவனா இருந்தா நீ தான்டா சரி பண்ணிருக்கணும். அப்படிலாம் பேசாதமான்னு நீ தானே சொல்லியிருக்கணும். எனக்கு என் கணவரை விட உங்களை தான் பிடிக்கும், விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லும் போதே அப்படியெல்லாம் சொல்லாலமா, அது தப்புமா, நீ தான்டா சொல்லியிருக்கணும். நீ தானே சொல்லியிருக்கணும். நீ தானே சொல்லியிருக்கணும். நீ சொல்லலையே. இது எப்படி? இது இவங்கள்ட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம பேசுற அரசியல் இவங்களுக்கு என்னன்னு புரியாது. ஒரு 15 வருஷம் ஆகும் இப்போ நம்ம பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதான் பெரிய சிக்கல். அதாவது புரியறவனா இருந்தா பேசி புரிய வச்சு ஏதாவது பண்ணிடலாங்க. புரியவே புரியாது இவங்களுக்கு. உச்சங்கிறாங்கல்ல. நான் கேட்குறேன், நடிகை சில்க் சுமிதா தெரியுமா? சில்க் சுமிதா மிக மிக அழகான ஒரு பெண். உள்ளத்தால், அறிவால், சிந்தனையால் ஒரு சிறப்பான பெண், ஒரு கவர்ச்சி நடிகை. இந்த சில்க் சுமிதா கேரியரோட உச்சத்தில் இருந்தாங்க. உச்சம்னா உண்மையான உச்சம். எப்படின்னா, ரஜினி கமல் படம் கால்ஷீட் இருக்கும், ஆனால் சில்கோட ஒரு பாடலாவது அதில் இருக்கணும், அப்போ தான் அந்த படம் வியாபாரமாகும். ரஜினி கமலை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில்கை அந்த படத்தில் கமிட் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு பீக்கு யாரு? சில்க்கு. பாலு மகேந்திரா 3ஆம் பிறைன்னு ஒரு படம் எடுக்கிறாப்புல, படத்தை எவனுமே வாங்க மாட்டேங்கிறான், வியாபாரம் பண்ண முடியல. அப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாப்புல, எனக்கு இதை இன்னமும் கமர்ஷியலாக மாற்றி கொடுன்னு சொல்லும்போது பாலு மகேந்திரா சில்கை கூப்பிட்டு ஒரு பாட்டுக்கு ஆட வச்சு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அந்த படத்தை விற்கிறாப்புல. ஒரு படத்தையே விற்பனை செய்ய வைக்கிற அளவிற்கு சில்க் சுமிதா வந்து அன்னைக்கு உண்மையிலே உச்சத்தில் இருந்தவங்க. சில்க் சுமிதாவோட ஒரு நாள் ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக இந்தியாவில் பல இடங்கள்லேருந்து வந்து வீட்டு வாசலில் காத்திருப்பான் ஃபார் அ காஃபி. ஒரு காஃபிக்காக, சில்க் சுமிதாவோட ஒரு நாளுக்காக, ஒரு ஃபோட்டோவுக்காக. அது உண்மையிலேயே உச்சம். உச்சம்னா என்ன தெரியுமா? 1980களில் சில்க் சுமிதா ஒரு படப்பிடிப்பில் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாங்க, அந்த ஆப்பிளை கடிக்கிறாங்க, ஆப்பிளை கடிச்சிட்டு அந்த ஆப்பிளை வைக்கிறாங்க, அந்த ஆப்பிள் ஏலத்துக்கு போகுது. சில்க் சுமிதா கடிச்ச ஆப்பிள்னு ஏலத்துக்கு போகுது. 1980ல் சில்க் சுமிதா கடிச்ச ஆப்பிள் 25,000 ரூபாய்க்கு ஏலத்துக்கு போச்சு. இந்த 25,000 இன்னைக்கு தேதிக்கு 10 லட்ச ரூபா. ஒரு பெண் கடிச்சு வச்ச ஆப்பிள் 10 லட்ச ரூபாய்க்கு ஏலத்துக்கு போகுதுன்னா அதுதான் உண்மையிலே உச்சம். அந்த சில்க் சுமிதா தன் வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்கும்போது ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறா. இந்த விஜய் பயந்து ஓடுறாரு, அந்த மாதிரி கிடையாது, துணிச்சலா பேட்டி கொடுக்குறா. பத்திரிகையாளன் கேட்குறான், உங்கள் வாழ்க்கையினுடைய ஆசை என்னன்னு கேட்கும்போது, எல்லோருக்கும் ஆசை இருக்கும், என் ஆசை நிறைவேறாத ஆசை, நான் நடிகையாக ஆகியிருக்கவில்லை என்றால் நான் நக்சலைட்டாக ஆகியிருக்க ஆசைப்பட்டேன் என்று சில்க் சுமிதா சொல்றார். யார் சொல்றது? சில்க் சுமிதா சொல்றது. அப்போ பத்திரிகையாளன் பதறிட்டான். பதறி போய், என்னங்க சொல்றீங்க, நீங்க எவ்வளவு பெரிய நடிகை, நக்சலைட் அரசாங்கத்தால் தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் அப்படின்னு பத்திரிகையாளன் சொல்லும்போது சில்க் சுமிதா திருப்பி சொல்றா, இந்த நாட்டில் தேடப்படுற குற்றவாளிகள் சுதந்திரமானவர்கள், அரசாங்கத்தால் வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், அடிமையானவர்கள். உண்மையிலேயே நான் சுதந்திரமானவளாக இருக்க விரும்புகிறேன்னு சொன்னது சில்க் சுமிதாடா. அப்ப அந்த பத்திரிகையாளன் திருப்பி கேட்கிறான், நான் இதை எழுதட்டுமான்னு கேட்கிறான். உனக்கு பிரச்சனை ஆயிராதே, நான் எழுதட்டுமான்னு கேட்கும்போது சில்க் சுமிதா சொல்றா, எனக்கு பிரச்சனை இல்லை, உன் பத்திரிகையை எந்த அளவுக்கு அனுமதிக்குமோ அந்த அளவுக்கு எழுதுன்னு சில்க் சுமிதா சொன்னான். உன்ன மாதிரி பத்திரிகைக்காரனே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பத்திரிகைக்காரனை கேமரா ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசி அவன் வந்து இன்னொருத்தவனுக்கு பேட்டி கொடுத்தா அவன் இன்னொருத்தவனுக்கு பேட்டி, அதுதான் உச்சம் ராஜா. சில்க் சுமிதா இருந்தா பாரு, அதுதான் உச்சம். நீங்கள் இருந்ததெல்லாம் உச்சம் கிடையாது. ஆக இந்த மாதிரி போலிகளெல்லாம் நம்பக்கூடாது, எக்காரணம் கொண்டும் நம்பக்கூடாது. ஆகையினாலே மதிப்பிற்குரிய பெருமக்களே, நீங்கள் தீர்க்கமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும், ஒரு மாற்றத்திற்கு தயாராகணும்.
கண்டிப்பா இந்த திமுக அதிமுக என்கிற இந்த பழைய கட்சிகளை, பழைய அழுக்கை, பழைய சுமையை, பழைய சிலுவைகளை தூக்கி எறிய வேண்டும். புதிய ஒன்றுக்கு எந்த சமூகம் தயாராகிறதோ அந்த சமூகமே ஆரோக்கியமான சமூகம். நாங்கள் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளாக களத்திலே நிற்கிறோம், 16 ஆண்டுகளாக நிற்கிறோம். இன்று வரை ஒரு நாள் ஒரு பொழுது கூட என் மக்களின் பிரச்சனையில் இருந்து நாங்கள் விலகியதில்லை. 36 லட்சம் வாக்குகள் வாங்கி இருக்கிறோம். ஒரு வாக்கு கூட ₹1 காசு கொடுத்து வாங்கியது இல்லை. அத்தனையும் உண்மையான வாக்குகள். நான் ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த நாட்டில் எங்களை போன்ற கொள்கை கொண்ட நேர்மைவாதிகள் ஆட்சிக்கு வரணும்னு விருப்பப்பட்டா எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இல்லை திமுக அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், அவங்க திருந்துறாங்களான்னு பார்ப்போம், இந்த தடவை அவங்களே வரட்டும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும். ஏன் எங்களுக்கு ஓட்டு போடணும்னா, எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் வளர ஆரம்பிச்சோம்னா ஒரு புதிய கட்சி இன்னும் வளர்ந்து வருது, அவன் வெல்ல போறான், அவன் திட்டமா மேல எழும்புறான், பல தொகுதிகளில் ஜெயிச்சிட்டான், விட்டா அடுத்த முறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுவான். நம்ம ஊழல் லஞ்சத்தை தயவு செஞ்சு நம்ம குறைச்சிக்கணும், நம்ம மக்களுக்கு நேர்மையா இருக்கணும்னு, குறைஞ்சபட்சம் அவன் நேர்மையா நடந்துக்கணும்னு ஒரு பயமாவது அவனுக்கு வரும். அதுக்காக வேண்டியாவது நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும். எப்படி பார்த்தாலும் நீங்க விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும். மதிப்பிற்குரிய பெருமக்களே, இந்த தொகுதியிலே, இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதியிலே மதிப்பிற்குரிய சரண்யா இம்ரான் அவர்கள் இளங்கலை அறிவியல் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார். உங்களுக்கு அவருடைய வாக்குகளை கட்டாயம் செலுத்த வேண்டும். விவசாய சின்னத்திலே வெற்றி பெற வைக்க வேண்டும். அதேபோல் மதிப்பிற்குரிய எங்களுடைய வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு இந்த பகுதியினுடைய மக்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்தி அவரையும் வெற்றி பெற வைக்க வேண்டும். ஒரு புதிய அரசியல் உருவாவதற்கு காரணமாயிருங்கள், ஒரு புதிய தொடக்கம் உருவாவதற்கு காரணமாயிருங்கள். மதிப்பிற்குரிய பெருமக்களே, நாங்கள் உங்களோடு நிற்கிறோம், நீங்கள் எங்களோடு நில்லுங்கள். எளிய மக்களே, நாளைய பொழுதை நம்பிக்கையோடு தொடங்குங்கள், கனவுகள் கண்டிருங்கள், அந்த கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நித்தம் நித்தம் துடித்திருங்கள். வரலாறு இறந்துவிடப் போவதில்லை, காலம் நின்றுவிடப் போவதில்லை, நாம் வெல்லாமல் இருக்க போவதில்லை. எங்கள் கண்களிலே கடைசி ஒளி இருக்கிறவரை, எங்கள் நாசி கடைசி மூச்சு காற்றை உள்ளிருக்கிறவரை, எங்கள் இதயம் கடைசி முறை துடிக்கிறவரை, எங்கள் உடலிலே கடைசி சொட்டு ரத்தமும் நிலத்திலே விழுகிறவரை நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருப்போம், கட்டாயம் இருப்போம். விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம்.